வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லே கவிதைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. மிடிவல் லிட்ரேச்சர்லேருந்தே லே கவிதைகள் இருக்குது. இது வந்து ஒரு ஷார்ட் நரேட்டிவ் போயம், வேர்ஸ் ஃபார்மில் தான் இருக்கும். இதில் ஒரு கதை இருக்கும். அந்த கதையில் அட்வென்ச்சரோ ரொமான்ஸோ இல்லை ஏதோ ஒரு லெஜெண்டோ இருக்கலாம். லேன்றது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு. லேன்ற வேர்ட்லேருந்து தான் லே போயிட்ரி வந்திருக்கு. இதோட அர்த்தம் சாங் இல்லைனா பேலடு. இதை வழக்கமாக வந்து பாடுவாங்க, இல்லை ஒரு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி சத்தமாக சொல்லுவாங்க. இது வந்து மிடிவல் காலத்தில் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஓரலாகவே இது வந்து அதை ரிட்டன் ட்ரெடிஷன் வரதுக்கு முன்னாடி ஓரல் ட்ரெடிஷன்லேயும் லேஸ் இருந்ததுனால வாய்மொழியாகவே நிறைய லே கவிதைகள் நமக்கு கிடச்சிருக்கு. இதோட ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா மிடிவலில் வந்து டைமில் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டில் கதை சொல்கிறதுக்கு ஃப்ரான்ஸ்லேயும் இங்கிலாண்ட்லேயும் லே ஃபார்ம்ஸை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா வந்து செல்டிக், அப்புறம் வந்து கிங் ஆத்தரை பற்றி லெஜெண்ட்ரி ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒருத்தரோட வீரம், அவரோட நாட்டு மேலே வச்சுருக்கிற நாட்டுப்பற்று, அதை பற்றியெல்லாம் நிறையா வந்து அந்த மிடிவல் டைம்ஸில் இருக்கும். அதில் முக்கியமான ப்ராக்டிஷனர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மரியா டி ஃப்ரான்ஸுன்றவங்க தான். அவங்க 12 லே கவிதைகள் எழுதியிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து லேஸ் ஆஃப் மரியா டி ஃப்ரான்ஸுன்னு தான் அவங்க வந்து ஒரு கலெக்ஷனே வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த லிரிக்கல் குவாலிட்டி, அதோட தீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லவ், மேஜிக், அட்வென்ச்சர் இதெல்லாம் நிறைஞ்சதாக இருக்கும். அப்புறம் ட்ரெடிஷன் ஆஃப் லே வந்து மிடில் ஏஜஸ்ஸு அது தாண்டியும் கூட வந்து நம்ம லே கவிதைகளை பார்க்கலாம். ஜெஃப்ரி சாசர், தாமஸ் டிஸ்ட்ரேலாம் இங்கிலீஷில் லே கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க. சாசரோட ஃப்ராங்க்லின் டேலும் கேண்டபரி டேல்ஸ் கூட லே போய்ட்ரி சம்மந்தப்பட்டது தான். அதில் இருக்கக்கூடிய நரேட்டிவ் ஸ்ட்ரக்சரும் தீம்ஸ் ஆஃப் லவ் அண்ட் மேஜிக்கும் வந்து லேவோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரை சேர்ந்தது தான். இதில் முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். லே வந்து ஒரு கதையை அப்படியே சொல்லும். ஒரு சிங்கிள் எபிசோடோ இல்லை ஒரு சிங்கிள் இவெண்ட்டை பற்றியோ சொல்கிறது தான் லேஸு. இதில் வந்து மேஜிக் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், இல்லைனா அட்வென்ச்சர் இருக்கும், இல்லை சூப்பர் நேச்சுரல் பீயிங்கோ அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸோ கூட இந்த கதைகளில் இருக்கும். அதோட லிரிக்கல் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அது மியூசிக்கோடு இணைஞ்சு ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா இசையோடையும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக தான் இந்த லே கவிதைகள் இருக்கும். அதனால தான் அதில் ரிதம் ரைம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பாடுறதுக்கும் ஏற்ற மாதிரி தான் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா இந்த ரிஃபரன்ஸோ ரிப்பீட்டட் லைன்ஸோ அதாவது ஒரே வரிகள் திரும்பி திரும்பி வர மாதிரி இருக்கும் அந்த கவிதை வந்து ஒரு பாடலாக அமைகிறதுக்கு. இதில் முக்கியமான தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் அட்வென்ச்சர் தான். இது லவ், ஜுவல்லரி, அட்வென்ச்சர், அப்புறம் ஒரு ஹீரோவோடைய டீட்ஸு, அப்புறம் அவர் ரொமான்டிக் என்கவுண்டர்ஸை பற்றி இருக்கும். நிறைய லேஸ் கவிதைகளை நைட்ஸு, அப்புறம் அழகான பெண்கள் வந்து அந்த காதல் நினச்சி ஏங்கி சொல்கிற மாதிரி, அப்புறம் காதலோடைய மகிமையை சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நிறைய மேஜிக்கல் எலிமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா மேஜிக்கும் இருக்கும், சூப்பர் நேச்சுரலும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அந்த காடெல்லாம் வந்து உயிரினங்கள் மாதிரியே இருக்கும். அதில் இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட பேசும். அப்புறம் நிறைய மந்திரவாதிகள்லாம் வந்து அவங்களோட மந்திரத்தெல்லாம் வந்து ஏதோ ஒன்று செய்கிற மாதிரிலாம் அந்த கவிதைகளில் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கவர்ற மாதிரி எல்லாரையும் வந்து ஈர்க்கக்கூடிய தன்மையில் எழுதியிருக்கும். லேஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மரியா டி ஃப்ரான்ஸ் எழுதின லேண்ட்வெல். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆத்தரோட கோர்ட்டில் வந்து நடக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து லேண்ட்வென்ற ஒருத்தர் வந்து ஒரு ஃபேரி குயினால் செடியூஸ் ஆகிடுவார். இதில் வந்து தீம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா லவ், டெம்டேஷன், அப்புறம் உலகத்தில் வாழக்கூடியவங்க, அப்புறம் வந்து பிற உலகத்தில் வாழக்கூடியவங்க, இவங்களுடைய இச்சைகளை பற்றி இதில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சர் ஆர்ஃபியோ. இது யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. இது ஒரு இங்கிலீஷ்லே. இதில் வந்து ஆர்ஃபியஸோடைய மித்தை பற்றி தான் இருக்கும். இதில் சர் ஆர்ஃபியோன்றவர் ஒரு ராஜா. அவர் வந்து தேவதைகள் வாழற நாட்டுக்கு போய் அங்கேருந்து அவர் மனைவி மீட் எடுத்துன்னு வர்றது தான் இந்த கதை. ஏன்னா அந்த தேவதைகளோட அரசன் வந்து அவருடைய மனைவி வந்து தூக்கிட்டு போயிருப்பார். அவர்கிட்டேருந்து சர் ஆர்ஃபியோ அவரோட மனைவியை திருப்பி அழைச்சின்னு வருவார். ஷெஃப்ரோஃபாயில்ன்றது திரும்பி மரியா டி ஃப்ரான்ஸ் எழுதினது தான். இது வந்து ட்ரஸ்டன் அண்ட் இசலியட் இவங்களுடைய அந்த காதலை பற்றி சொல்கிறது. அவங்க எப்படி திருடுதனமாக காட்டுக்குள்ளே போய் சந்திச்சுட்டு அவங்க காதலை வளர்த்துக்கிறாங்க அப்படின்றது. இதில் தீம்னு பார்த்திங்கன்னா ஃபார்பிடன் லவ் அண்ட் விதி, பவர் ஆஃப் ஃபேட்டை பற்றி தான். லே வந்து ஒரு பொயட்டிக் ஃபார்மு, முக்கியமாக வந்து மெடிவல் லிட்ரேச்சரில் நிறைய இருந்திருக்கு. இது வந்து அது படிக்கிறவங்களுக்கும் சரி, அது கேட்குறவங்களுக்கும் சரி ரொம்ப இனிமையை தரக்கூடியது. அட்வென்ச்சர், ரொமான்ஸ், மேஜிக்
இதெல்லாம் வந்து இன்றைக்கும் லேஸ் கவிதைகளை படிக்கிறவங்களோட மனசை கவர மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த லேஸ் கவிதைகள். உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.